என்னடா விழுந்து விழுந்து போட்டா இருக்கிறியே வயலுக்கு ரொம்ப முன்னேற்றமாவில் ஆகி போயிட்டாங்க. நீ நினைக்கிற மாதிரி எனக்கு ஒரு சுத்தியும் கிடையாது. மூதேவி காலையில ஏன் வந்து போறேன் அம்பிட்டும் போது பழைய துணி அமைக்க வச்சிருக்கேன்டா. அவங்க வார சுத்தி சுத்தி எடுத்துக்கிட்டு வச்சியா பூரா ஒரே ஏப்பட கம்பெனியாவோட உட்காந்துருக்காங்க அம்பிட்டு. இந்த ஆம்பளை பையிலாம் ரொம்ப மோசம் தெரியுமா மாமா. இதுக்குத்தான் நான் எங்கேயும் தனியாவே போறது கிடையாது. அப்படி இல்லைங்க, இந்த பெரிய ஆளுகளை கூட சமாளிக்க முடியும், அந்த சின்ன பையல்களை சமாளிக்கவே முடியாது. நேத்து நான் எங்க அப்பா காவலுக்கு போறேன்னு சொன்ன உடனே நேத்து விதவிதமா இன்னைக்கு பாவாடை தாவணியில் வந்திருக்கேன் நான் இல்லையா மாமா. நேத்து பாரு இதே மாதிரி நல்லா ஜீன்ஸ் பேண்ட் டி ஷர்ட் போட்டு அழகா நின்றேன் பஸ் ஸ்டாண்ட்ல. நான் நிக்கிற கருவாப்பைய மாதிரியே ஒருத்தன் குறுகுறுனே பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்த்தவனே எனக்கு கோவம் வந்துடுச்சு. அதுல மாதிரி நான் போடுற டி ஷர்ட்ல மாமா அழகா அப்படியே ட்ரெயின் மாதிரியே தண்டாவளத்துல ஓடுற மாதிரி இருக்கும். முன்னாடி படம் போட்டு அப்படி போட்டு கிச்சன் அந்த பயவாரி இத குறுகுறுனே பார்த்துக்கிட்டு நான் போயிட்டு கண்ணை குத்தி விடுவேன். எதையா பார்த்துக்கிட்டு அப்படின்னு கேட்கிறேன். ஏன் வயசு என்ன எதையா பாக்குறேன் அப்படின்னு கேட்கிறேன். நான் அதெல்லாம் பார்க்கல, ரயில தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா ரயில நீ இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையாடா அப்படின்னு கேட்கிறேன். நான் ரயில பார்த்திருக்கேன், தண்டாவளையம் பார்த்திருக்கேன். ஆனா தண்டாவளையத்துல 2 வேகத்தடை ஓட்டு இன்னைக்கு தான் பார்த்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. வேகத்தடைன்னு பய எதை பார்த்து சொல்லிருக்கேன், எதை பார்த்து நொறுக்கி முடியாது நொறுக்கி. நான் என்ன அப்படி மொபைல் நானு ஏடா எழுவட்ட வயல நான் யாரு தெரியுமா? அரண்மனையில புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்க தோழி. ஆமா மாமா என்னதான் பண்ணிக்கிட்டேன் எனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன சொல்லி நுள்ளி சொல்லிக்கிட்டு என்னடி போடி எல்லாம் எழுவட்ட வயல் மாமா. நான் அரண்மனையில புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்க தோழி. நான் அழகா இருக்கா மாமா. நான் அரண்மனையில வேலை செய்யறது வந்து கருவாச்சி ஓட்டிட்டுதான் வந்தியா இந்த உயரத்துல அவனுக்கு என்னைய பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது தெரியுமா. எப்ப பார்த்தாலும் போறாமே அப்பா ஏன்னா என்னையத்தான் கூட்டு வச்சு எல்லா வேலையுமே செய்ய சொல்றாரு. நான் வேலை செய்யறதா இவனுக்கு என்னன்னு கேட்கிறேன். எனக்கு இந்த கடவுள் கொடுத்திருக்கு, நான் வச்சிருக்கேன். ஏன் மாமா அப்படிதான் எனக்கு மனசா ஆரம் அடிக்கிற முகரை பாரு கும்பல அந்த எரும மாடு மாதிரி. ஏண்டா உன்னே தாண்டா சொல்றேன். எரும மாடு என்ன கலரு? கருப்பு. அதுல இருந்து வர்ற பால் வெள்ளை. இந்த மாதிரி அண்ணன் கருப்பா இருந்தாலும் நீ ரொம்ப மோசமாமா. அப்பெல்லாம் என்னை எங்கட பார்த்தாலும் என்னை எவ்வளவு செல்லமா கூப்பிடுவேன். ஏன் மயிலு மயிலு மயிலுன்னு எப்படி என்னைய கூப்பிட்ட? மசுரு. ஏன் மயில் மயிலா போச்சு? நான் என்ன ஆள்ல குறைச்சலா அழகில குறைச்சலா? அப்பெல்லாம் என்னைய 500 ரூபாய்க்கு டிக்கெட்டு சினிமா இருந்தாலும் பால்கனியில கூட்டிக் கொண்டே படம் காட்டுவேன். இப்ப ஏமாமா என்னை எப்ப பார்த்தாலும் காலை குடிக்க குசுக்கையே கூட்டிக்கிட்டு போறேன். லட்சண மயில் தெரிஞ்சு போச்சு. என்னது போடா கட்டு எனக்கு அங்க நிக்க முடியல. அப்படி பாடு மாமா. அவ வரட்டும். அவ வந்த உடனே பாருங்க ஒண்ணு அவ இருக்கணும் இல்லைன்னா நான் இருக்கணும். எனக்கு அன்பல் படுத்து புகைப்படுத்திய அருமை என்ன வசத்துக்குரிய அருமை என்ன அவர்களுக்கு என் சார்பா நன்றி நன்றி நன்றி. வணக்கம் அறிவெளியே எருவட்டவரை. எப்ப வந்தாலும் லோடு லாரி மாதிரியே காலை பொழுதுகிட்டே சொல்றீங்க. நீ எல்லாம் பொம்பளை ஆடி பொம்பளைக்கு ஒரு எடுத்துக்காட்டாங்க. எப்ப பார்த்தாலும் நீ எடுத்துக்காட்டு கலெக்ட் செருக்கு மரியாதை கலெக்ட் முண்டை என்ன அடுத்தவங்க பேசுறாங்க. எடுத்த செருக்கு புரிய கட்ட என் கோடாரி என்ன பேசுற அடிப்படை தகவல் சாக்கிறது முதல்ல நம்பிராஜப்பா. அப்பெல்லாம் எனக்கு மார்க்கெட் அதிகமா இருந்தாரு. சக்கரத்து நீ வந்து அதிகங்கிறாரு. சீர்ச்சி பேண்ட் போட்டிருந்தியாமே 2 தண்டவாளம் இடையில நிக்கிறாமே உனக்கு வேக தரையா? சத்தியமா சொல்றேன். உன் மொபைல முள்ள விட்டு அடிக்க உனக்கு இருக்கிற தடம் தெரியாம தான் போகுது. எல்லோரும் அடிக்கிறது என்ன விளையாடி சாமான் அடி. நான் அடிக்கிறேன் நீ அடி முதல்ல. துத்தியா இருக்கு.
சரி வாடி, கோவப்படாம பேசுடி. நம்ம 2 பேரும் பொம்பளை தானே. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. அப்ப எனக்கு பிடிக்காத குண்டியா? ஏண்டி உன் குண்டியை நீனே கேவலப்படுத்திக்கிற? ஆமா அம்மா இருக்காங்க. நம்ம காவலுக்கு போறோம். பெருசா இருந்து சிறுசா இருந்து என்ன செய்ய? மாத சம்பளமா வாங்குது. உள்ளத வச்சு நல்லது செய்வோம். நீ தானே என்னடி இன்னைக்கு அப்பா வந்தா தெரியுமா? என்ன சொன்னார்? நம்மளை எல்லாம் காவலுக்கு போயிருக்காங்க. காவலுக்கு போறதுனால அழுகுற கடுப்பா இருக்கு எனக்கு. நம்ம எல்லாம் வயசு பிள்ளைய இந்த கூட்டத்துக்கு வந்து ஒரு 50 ஆம்பளையில போட்டு அவங்க சொல்லக்கூடாது. அடி அப்பா ஏன் காவலுக்கு போச்சிருக்காரு? நமது குல வழக்கம். ஆனா ஒரு விஷயம் சொன்னாரு. என்னடி யாடிய என்ன ஊருக்குள்ள நாட்டியமா இருக்கு? என்ன பெரிய உலக அழகி நினைப்பா உனக்கு? ஏம்மா ஏச்சி ஒரு மாதிரியா பாக்குறீங்க? ஆத்தாடி நானும் எத்தனையோ பொம்பளையில பாத்துருக்கேன்டி. உனக்கு மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. 15 துண்டு சும்மாவா? உள்ள 50 பேரும் துண்டா காலம் தேடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் துண்டா காலம் துணியா காலம் சொல்றதுக்கு தான் காரணமோ? அம்மா நான் அந்த அம்மா புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்க தோழி. தெரியுது புதுசுன்னு தெரியுது. என்னடி நடக்குறீங்க? நீ உன்னுடைய அழகை பார்த்து மற்றவங்க ஆசைப்படணும். நான் தான் அழகு இப்படி சொல்லிட்டே தெரியக்கூடாது. உங்களுக்கு கடுப்பா இருக்கு. ஏண்டி எப்படி போறாம போறீங்க? ஏமா உண்மையிலே சொல்லடி. ஒண்ணு நான் உண்மையிலே உனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு முதல்ல முகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச அது ரொம்ப எனக்கு பிடிக்கும். அது மாதிரி ஒரு அமைப்பு அண்ணன் கலைமணி என்ன ஒரு ஆள் தவிர அதுக்கப்புறம் அந்த அமைப்பு உனக்கு தான் அப்படியா? இப்படி பேசிக்கிட்டே பாருங்க. எல்லாரும் நடந்துதான் இடத்துக்கு போங்க. நம்ம மட்டும் அங்க நின்ன இடத்துல அது வரும். இடம் நம்மள தேடி வரும். நம்ம எந்த இடத்தையும் தேடி போக வேண்டியதில்லை. அதுவும் நந்தவனத்துல எவ்வளவு பெரிய ஓட்ட ஓட்டுருக்காங்க வச்சியதா? என்னடி இது? பாத்திருக்கா? மயில்கள் ஆடுவதும் குயில்கள் கூவுவதும் குருவியெல்லாம் குண்டியை தூக்கிட்டு ஆட்டுவோம். டக் டக் என்று ஓசிடுவதும் மனதுக்கு ரம்மியமாக இருக்கின்றது. இந்த காட்சியை பார்க்கும்பொழுது நம்ம காரைக்குடி ஆட்சி மாதிரி எப்படி தெரியுமா இருக்கு? காணவன காட்சி என்ன வெளிநிலவே கண்டுவிட்ட கோலம் என்ன வெளிநிலவே காணவந்த காட்சி என்ன வெளிநிலவே கண்டுவிட்ட கோலம் என்ன வெளிநிலவே ஓடி வந்த வெளிநிலவே ஓரிடத்தில் நிற்பதென்ன வெளிநிலவே காணவந்த காட்சி என்ன வெளிநிலவே கண்டுவிட்ட கோலம் என்ன வெளிநிலவே. அதுதான் தீர்மானம். ஊர் எந்த ஊர் சொல்லவா? இந்த ஊரு தொண்டி தானே. எங்க ஊரு தொண்டி பக்கம். என் ஊரு தொண்டி பக்கம். என்னடி நீ பாட்ட போறா? உண்மையிலே சொல்லடி. ஆமா உண்மையில நான் உயிரே வச்சிருக்கேன். ஐயோ என்னடி யாரிங்க யாடி அப்படி அர்த்தம் இல்ல. நீங்க வாடி நீ கூட நினைக்கல அம்மா அதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை வேற யார்ட்டையும் சொல்லியிருப்பாங்களோட. முத நீங்க ஓங்கட தான் சொல்றேன். வா வாடி வாங்க நேராச்சு வா வாடி. வாடிங்க இருக்கே. அப்பா ஓவரா இருக்கேன். ஏடி
என்னடி சில மாதிரி இருக்கடி. நான் மட்டும் ஒரு ஆம்பளையா பிறந்திருந்தேன். அப்படி இல்லடி, ஒன்னதான் கல்யாணம் பண்ணி வந்திருப்பேன். இப்ப என்ன கட்டு போச்சு? எப்படி நம்ம வீட்டு கல்யாணம் என்ன பண்ணுறது? கல்யாணம் பண்ணி மட்டும் பாருங்க 3 மாதத்துல பெரியாஸ்பத்திரிக்கு நிறைய நடத்திய படிக்கிறீங்க. அதெல்லாம் ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் என்ன அது மாதிரி எல்லாம் போவாங்க. எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா ஒரு இது இருக்குமா? அப்படியா? கடவுள் எல்லாத்தையும் படைத்திருக்கான் பெண் உருவத்தில். நான் ஒன்றை மட்டும் படைத்திருக்கான் வேற ஒரு. ஒன்றைய பத்தி மட்டும் பேசாத. நான் சொல்றது ஒன்றை. அது கொண்டி பசை கோவம் வந்துடும். அந்த விஷயத்தை விட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு விளையாட்டு விளையாடுமா? விளையாட்டுல எத்தனையோ வகை இருக்கு. நம்ம ஏன்னா ஆண்கள் விரும்பி விளையாடக்கூடிய விளையாட்டு ரம்மி. அப்ப பெண்களுக்கு கும்மி. சரியா சொல்றடி. அதான் நம்ம எல்லாரும் பொம்பளையில சேர்ந்துக்கல அடிச்சிருவோமா? அடிப்போமே. கும்மியடி பெண்ணை கும்மியடி மணி கூடுங்க கூடுங்க கும்மியடி. நினைச்ச புருஷன் கிடைக்க மறைக்க நெருங்கி நெருங்கி கும்மியடி. தாவணி போட்டவன் காலையும் போடணும் நடுக்கி மெடிக்க கும்மியடி. கும்மியடிக்கிற குமரி பெண்ணுங்க அமி மிதிக்கணும் கும்மியடி. பாட்டு முடிஞ்சு ஒரு வாரம் ஆகுது. எனக்கு பிடிச்சா எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடியும் தெரியாம. தொழில் எனக்கு பிடிச்ச விஷயம் தெரியுமா? என்னமா? நீ கலகலப்பா இருக்கணும். பிடிக்காத ஒரு விஷயம் தெரியுமா? என்னது? சரி சரி உங்க பாட்டெல்லாம் நல்லா இருக்கு, வசனம் எல்லாம் பரவாயில்ல கேட்கிற மாதிரி தான் இருக்கு. நீங்க 3 பேரும் உள்ள போயிட்டு எவ்வளவு பெரிய கொட்டாயை விடுறாரு மைச்சிருக்காரன்னு அடிச்சு ஏட்டி நீ வேற தொல்லாசைனா ஜெயிச்சுட்டாரையா. இது பிடிக்காத விஷயம். முன்னாடி உள்ள போயிட்டு அடுத்த அனுப்புங்க அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. உடனே கொட்டாய் வேலை செஞ்சிருச்சு. அதனால பறவை சொல்லட்டுவா? சரிம்மா. அவளமா 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 அவளம் எங்க வந்து தெரியுது மாற்று வருகிறது. எங்க வந்து தெரியுது
வணக்கத்துக்குரிய பெரியவங்க யாராவது என்ன கூப்பிடுங்க, ஆசீர்வாதம் வாங்குவோம். சரிம்மா, ஆளுக்கு ஒரு பக்கம் நின்று காவல பார்க்கலாம். சரி போலாமா? போலாமே. நான் வந்து சாமியை நான் போய் இவரை நோன்றேன். ஏய் அப்படியே 5 வரியா ராய் நினைப்பு. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய், திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா